இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோல வர போறது வேற யாரும் இல்ல, நம்ப முடியாத ஆட்கள் தான். வேண்டாத வேலையை வேண்டிட்டு வராங்க. இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா டக்குனு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அவங்க மண்டியில் இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணணும் தோணும். இந்த மாதிரி வேலை பண்றவங்களுக்கு ஒரு பேர் வேற இருக்கு, கார் ஜம்பர்ஸ். கார் ஜம்பிங் பண்றதுக்கு முக்கியமான விஷயம் மஸ்குலர் எனர்ஜி, டைமிங், அப்புறம் நியூட்டன்ஸரோட லா ஆஃப் மோஷன் ஃபார்முலாவை சரியா செயல்படுத்த தெரியணும். இல்லன்னா தர்மாஸ்பத்திரியில முதல் பெட் நமக்கு தான். நிலைமை கவலைக்கிடமாயிடும். உங்க ஃப்ரெண்டோட காராவே இருந்தாலும் அதை நிக்கும் போது உடைக்க வேண்டியதானே, அது என்ன ஓடும் போது உடைப்ப நடம் பிடிக்கிறது? கைஸ் சீரியஸ்லி, கார் ஜம்பிங் சின்ன பசங்க விளையாட்டு இல்ல. ஏன்னா இதுல அடி கண்ணா பின்னான்னு விழும். அழகா ஒரு காரை கொண்டு வந்தோமா, ஃப்ரெண்டை கூட்டு போனோமா, ரவுண்ட் அடிச்சமான்னு இல்லாம இப்படி கோக்கமாக்கா யோசிச்சு எதுக்கு கை காலை உடச்சுக்கணும்ன்ற. ஒரு கார் ஜம்பிங் ப்ரொஃபஷனல் இதை எவ்வளவு அழகா நீட்டா பண்ணார் பாத்தீங்களா? நீங்க பாருங்க, ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி காலை தூக்குறதுக்கு கால் மசில்ஸுக்கு தேவை எலாஸ்டிக் எனர்ஜி. அப்போதான் இந்த மாதிரி கார் மேல முழுமையா ஏற முடியும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், எப்போ கார்ல ஏறணுங்கிற டைமிங் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கால் வச்ச 3வது மில்லி செகண்ட்ல நம்ம கார் மேல ஏறி இருக்கணும். எப்படி பையனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? 3வது முக்கியமான விஷயம், ஏறின மாதிரியே அழகா குதிக்க தெரியணும். இதுவும் கரெக்ட் டைமிங்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களை மட்டும் விட்டுட்டு காரு காலை மட்டும் கூட்டு போயிடும். சரியான டைமிங்ல ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா முழுசா வீடு போய் சேரலாம். நியூட்டனோட லா ஆஃப் மோஷன் படி எந்த ஒரு பொருளுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா அது பாட்டுக்கு சீரான வேகத்துல போய்கிட்டே இருக்கும். இது பார்க்கும்போது எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல? உங்களுக்கு கூட தோணலாம், ஏன் இது என்னால முடியாதா? பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. உங்களை மாதிரியே இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நினைச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஏற்பட்ட டேமேஜ்ல ஒரு வாட்டி பார்த்துட்டு அப்புறம் யோசிங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் இவ்வளவு பில்டப் பண்றீங்க அப்படின்னு நினைச்சவரு இந்த வித்தியை ட்ரை பண்ணிருக்காரு. சொந்த கார் தானே, நமக்கு சோகத்தை ஏற்படுத்தாதுன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. ஆனா சயின்ஸை ஒழுங்கா புரிஞ்சுக்கலன்னா காரா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த மாதிரி ரிஸ்க யாரும் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏப்பா தம்பி, கார்ல ஏறி போலாம், கார் மேல ஏறி போலாமா? நல்ல வேலை யாரும் பார்க்கல, ஒரே ஒரு கேமராவை தவிர. சயின்ஸ் தெரியாத இன்னொருத்தர் விழுந்தாரு பாருங்க. இதோ இந்த ஸ்டண்ட பேண்ட் விளம்பரது கூட யாரும் எடுத்துக்காதீங்க. அடடா, மறுபடியும் இன்னொருத்தரா? கேர்ள்ஸ் முன்னாடி கெத்து காட்டலாம்னு சொல்லிட்டு எதுக்கு இப்படி வெத்தாவானே? இவர் காட்ட போற சீனை வேடிக்கை பார்க்க வந்த பாவத்துக்கு கூட வந்தவரையும் தூக்கிட்டு போச்சு காரு. விண்ட்ஷீல்டே நொறுங்கி போச்சு. அப்ப ஒரு மண்டை. இப்ப புரியுதா இந்த ஜம்பிங் நான் எதுக்கு வேண்டாம்னு சொல்றோன்னு? ப்ளீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணாம இருங்க. அழகா லட்சணமா இருக்கிற மூஞ்சிய எதுக்காக தார்ல வச்சு தேய்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? பல்லு போச்சுன்னா பார்க்க சகிக்குமா?